இது நம்ம உங்களோட ஓன் வண்டியானே? இப்போ தான் எடுத்தேன் நான். 5 மாதம் ஆகுது. ஓ சூப்பர் சூப்பர். செகண்ட் ஹேண்ட்ஸில் தான் வாங்கினேன். ம் 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 5 மாதம் ஆகுது சார். ஓகே. செகண்ட்ஸில் வாங்கும்போது எவ்வளோ இருந்துச்சு? 32 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினேன். ஓ சூப்பர் சூப்பர். இந்த வண்டிக்கு இப்போ பொதுவாக பெட்ரோல் டீசல் இருக்கும்ல, அது மாதிரி இதுக்கு என்ன? டீசல்ண்ணா, டீசல் கம்பல்சரி 300 லிட்டரு பிடிக்கும். ஓ நம்ம வந்து தேவையானதை போட்டு வச்சுக்கணும். ம் சைடு முடிக்கு பார்த்து நம்ம கணக்கு பார்த்துக்கலாம். இப்போ மைலேஜ்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரி இதுக்கு மைலேஜ் வந்து 1 ஹவருக்கு வந்து 8 லிட்டரு போகும். 1 ஹவருக்கு 8 லிட்டர். 8 லிட்டர் ஓகே ஓகே. தொடர்ந்து ஓட்டணும். தொடர்ந்து ஓட்டினாக்கா, இது ஓட்டினோம்னாக்கா 10 லிட்டரு போகும். ம் இந்த பக்கெட்டு போட்டு ஓட்டினோம்னாக்கா, அது போட்டு ஓட்டினோம்னாக்கா 8 லிட்டரு போகும். சரி. இப்போ வந்து இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு வண்டியில் ஏற்றிட்டு தான் பக்கத்து ஏரியாவுக்கு போவீங்க இல்லையா? ஓகே. இப்போ பக்கத்து ஏரியாவுக்கு போயிட்டீங்க, இறங்கிட்டு இப்போ திருப்பி அங்கே வந்து உடனே ஆரம்பிச்சிடுவீங்களா? எப்படி அது நைட்டு தான் இப்போ ஆரம்பிங்களா? நம்ம எப்படின்னாக்கா, இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம பில்டிங் வந்து ஆல்ரெடி எல்லாமே ஜன்னல்லாம் கழட்டி தெளிவாக பக்காவாக வச்சுட்டா தான் வண்டி கூப்பிடுவாங்க. ம் நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு இறக்கிட்டோம்னாக்கா நைட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண விட மாட்டாங்க. ஓ காலையில் தான், மார்னிங் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ம் காலையில் போயிட்டு நம்ம பிரேக்கரை சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. அது பக்கத்துலலாம் பேசி வச்சுருவாங்க ஒரு ஒரு இடத்துல. இல்லை ஒரு ஒரு இடத்துல அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. நம்ம பக்கத்தில் பேசி தான் நம்ம டெமாலிஷன் பண்ணணும். இப்போ மரம்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலாக? மரம்லாம் இருந்ததுனாக்கா, டிஸ்டர்பாக இருக்குதுனாக்கா கார்பரேஷன் வந்து சொல்லி கட் பண்ணி வச்சுருவாங்க. அப்படி இல்லைனாக்கா வீட்டுக்காரங்களே வந்து எல்லாம் முடிச்சிட்டோம்னாக்கா அவங்களே ஆளை வச்சு கட் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து இது வந்து ஏசின்னு சொல்லியிருந்தீங்க, அங்கே உடஞ்சிருக்கு. அது எதனால் உடஞ்சிது? அது வந்து பில்டிங் டெமாலிஷன் பண்ண பார்த்து கம்பியில் வந்து ஒரு கட்டி போட்டு இழுக்க பார்த்து கிளாஸில் வந்து அடிச்சிச்சு. ஓ கல் தெரிச்சு அதில் பட்டுச்சு. நம்ம ஃபோர்ஸ் அடிக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து பீம்லாம் அடிச்சோம்னாக்கா ஸ்பீடாக தான் வச்சு அடிக்கணும். அதை நம்ம ரேஸ் ஸ்பீடாக வச்சு அடிக்க பார்த்து பீம்னாக்கா இது இருக்கு பாருங்க, பீம் போட்டு பில்லரு, அதை போட்டு அடிக்க பார்த்து நம்ம அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அது நம்ம கொஞ்சம் ரேஸ் எக்ஸ்ட்ரா தான் வச்சு அடிக்கணும். அடிச்சு இழுக்க பார்த்து கட்டி வந்து போட்டுச்சு மேலே. ஓகே ஓகே. அப்போ மேலே ஐ மீன் இது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு உள்ள வரது கூட வாய்ப்பு இருக்கு. அந்த கிரிலும் வந்து சின்னது இருக்கு, அதை போட்டோம்னாக்கா நம்மளுக்கு பார்வை கரெக்டாக தெரியாது. அதனால இந்த சைஸ்ல இருக்கு. இதை விட கொஞ்சம் சின்ன கட்டி வந்து கிளாஸ்ல போட்டு வந்துச்சு.